ஜில்ஜங் ஜக் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம், எங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல லாபம் கொடுத்த படம். அப்போ வந்து நாங்க 10 பேருக்கு தான் அந்த படத்தை எடுத்தோம். அந்த 10 பேருக்கு ரொம்ப பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கப்பட்ட படம். 1000 பேருக்கு கொஞ்சம் பிடிக்கிற படம் நான் எடுக்க விரும்பல. 10 அந்த டைம்ல 10 பேருக்கு ரொம்ப பிடிக்கணும். அந்த 10 பேருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பயங்கர ஓப்பனிங்ஸ், செம்ம கலெக்ஷன், நல்லா காசு பார்த்தோம். இப்பவும் அந்த படத்தை பத்தி பேசுறாங்க. இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த 10 பேர் நாங்க யாரும் இம்ப்ரெஸ் பண்ணணும், அந்த 10 பேர் 100 பேரா மாறி இருப்பாங்க. அந்த 100 பேருக்கு பிடிச்சி அது கல்ட் ஃபில்மா மாறிடும். ஆக்சுவலா அப்படிதான் மாறி இருக்கு. அப்படிதான் மாறிது. அது எங்களுக்கு எடுக்கும்போதே தெரியும். சொல்லி அடிச்ச படம். அதனாலதான் அது தீவிரமா வந்து நீங்க அப்ப சரியா போலன்னு சொல்றதுலாம் இல்ல. நான் எவ்வளவு தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணேனோ அங்கேருந்து நான் என்ன எதிர்பார்த்தனோ சூப்பரா எங்களுக்கு வசூல் வந்துச்சு. அந்த டைரக்டர் அடுத்த படமும் நாங்க தான் பண்ணுவோம். அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் எ வெரி ஸ்பெஷல் ஃபில்ம். அண்ட் அந்த படத்துக்கான அந்த டைம்ல ஓடிடியே கிடையாது. ஸோ இப்போ வந்து எல்லாரும் அந்த படம் மட்டும் இப்போ வந்துச்சுன்னா ஓடிடியில கலக்கி இருக்கும். இப்போ அடுத்த வருஷத்துல அந்த படத்தை ஸ்பெஷல் ரிலீஸ் ஓடிடிக்கு நான் கொண்டு வரேன்.